வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வகுரை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ரெமெடி. இதுக்கு தேவையானது ரெண்டு இன்க்ரீடியண்ட் தான். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப சிம்பிளானது தான். முதல்ல நீங்கள் பார்த்தது தண்ணி. வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். நல்லா ரொம்ப கொதிக்காமல் லேசான சூடோடு இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தண்ணி. இப்போ ரெண்டாவதாக நீங்கள் பார்க்குறது முருங்கை விதை. முருங்கை விதை அதிகபட்சம் 8லேருந்து 10 முருங்கை விதை இருந்தால் போதும். 8லேருந்து 10 முருங்கை விதை. இந்த முருங்கை விதையை தோல் நீக்கி உபயோகப்படுத்தணும். இது தோலோடு இருக்கு இல்லையா, இந்த தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் உபயோகப்படுத்தணும். சரி, இப்போ இந்த முருங்கை விதையும் இந்த தண்ணியும் எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோலை நீக்கிட்டு பவுட்ரு பண்ணிடுங்க. தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி லேசாக தட்டி பவுட்ரு பண்ணிடுங்க. நல்லா தட்டி பவுட்ரு பண்ண பிறகு வெதுவெதுப்பான இந்த தண்ணியில், நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முடியாது, அந்த வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு கலக்கி குடிக்கணும். இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். இது எடுத்துக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவானது விரைவாக எடுத்துக்கணும். 8 மணிக்கு மேலே சாப்பிடுவேன் அப்படின்னா 6 மணிக்கே நீங்கள் சாப்பிட்டுட்டு 9 மணி போல் இதை எடுத்துக்கோங்க. காலையில் வகுறு சுத்தமாயிரும். இதில் 2 ப்ராஃபிட் இருக்குது நமக்கு. வகுறு சுத்தமாகிறது மட்டும் கிடையாது, இது விரைப்பை அதிகப்படுத்தும். வகுறு சுத்தமாயிரும். இந்த வெதுவெதுப்பான தண்ணியோட இந்த விதை நம்ம பவுடர் பண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா, விரைப்புத்தன்மை பல மடங்கு அதிகமாகும். வாரத்தில் 2 நாள் இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் போதும். ஒரு மாத கால அளவு, அதாவது 4 வாரம் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் அதை எடுத்துக்கும் போது விரைப்புத்தன்மை அதிகமாகும், வகுறு சுத்தப்படுத்தும். ரொம்ப அருமையான ஒரு தீர்வு. ஆண்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு பானம். முயற்சி பண்ணி பாருங்கள். வணக்கம்.